இந்த கருட புராணத்திலே தான் இந்த நரகத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியெல்லாம் விரிவாக அலசுகிறார்கள். இந்த சொர்க்கம் நரகம் என்பதை விட அந்த மோட்ச நிலைன்னு சொல்றா இல்லையா, அந்த மோட்ச பிராப்தி, அந்த முக்தி என்பதுதான் உயர்வானது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் உண்மையா, அவற்றை பார்த்தவர்கள் உண்டா, அப்படி இல்லை எனில் இவையெல்லாம் எவற்றை வைத்து எதனை கொண்டு இப்படி எல்லாம் சொர்க்கம் நரகம்லாம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த சந்தேகம் நம்மில் பலருக்கும் வந்திருக்கும். சொர்க்கம் நரகம் போன்றவற்றை கண்டவர்கள் உண்டா, அப்படி கண்டவர்கள் இங்க ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களா, அது மாதிரி யாருமே இந்த மாதிரி சொன்னதே இல்லை. சொர்க்கத்துக்கு போனவங்க எப்படி திரும்ப வர முடியும், அவங்க யாருமே சொல்லாத பட்சத்தில் அவை பற்றி எப்படி இப்படி விரிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகம் மட்டுமல்ல, நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இதுல சொர்க்கத்தை பற்றி வேதம் என்பது விரிவாகவே பேசுகிறது. அதாவது ரிக்வேதத்துல பார்த்தோம்னா சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி பேசியிருக்கு ரிக்வேதத்தை பத்தி. நரகத்தை பற்றி பெரும்பாலும் பெரிய அளவிலே பேசப்படவில்லை. ரொம்ப விஸ்தாரமா இது போன்ற தண்டனைகள் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புராணம் தான் பேசுகிறது. கருட புராணம் இருக்கு இல்லையா, அந்த கருட புராணம் என்பது பேசுகிறது. வேதம் என்பது வேறு, உபனிஷத் என்பது வேறு, அதே மாதிரி புராணங்கள் என்பது வேறு. இந்த கருட புராணத்திலே தான் இந்த நரகத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றியெல்லாம் விரிவாக அலசுகிறார்கள். இது நம்ம தத்துவார்த்தமாகவும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம். சொர்க்கம் நரகம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை. இதை யாராவது கண்டவர்கள் உண்டா அப்படின்னு சொன்னா ஆதிசங்கரர் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அதாவது கேனோபனிஷத் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்து இருக்கும். அந்த உபனிஷத்துல பார்த்தோம்னா கூட எப்படி தெரியுமா அதை சொல்லி இருப்பார்கள், இந்த சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் தற்காலிக நிலைதான், இதெல்லாம் ஒரு டெம்பரவரியான விஷயம்தான், இது பர்மனண்டான விஷயம் கிடையாது. ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவனுக்கு மறுபிறவி என்பதும் உண்டு. இந்த சொர்க்கம் என்பது வேறு, நரகம் என்பது வேறு. இந்த சொர்க்கம் நரகம் என்பதை விட அந்த மோட்ச நிலைன்னு சொல்றா இல்லையா, அந்த மோட்ச பிராப்தி, அந்த முக்தி என்பதுதான் உயர்வானது. அதை பற்றி தான் ஞானியர் சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஞானியர்களை பொறுத்தவரை அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவதில்லை, அதே போல் நரகத்தை கண்டு அவர்கள் அஞ்சுவதும் இல்லை. அவர்களுடைய ஒரே சிந்தனை மோட்ச நிலையை பற்றி மட்டும்தான் இருக்கும். பிறப்பற்ற நிலை வேண்டும் என்கின்ற அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் சொல்லிட்டு உபனிஷத்துல பிரமாதமாவே சொல்லிட்டு இருக்கா. குறிப்பா அந்த கேனோபனிஷத்துல சொல்லி இருப்பா. ஆதிசங்கரருடைய அந்த அத்வைத சித்தாந்தம் கூட எப்படி வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்வர்க்கம் நரகம் என்பதெல்லாம் தனிப்பட்ட இடங்கள் அல்ல, அது ஏதோ ஒரு பிளேஸ், இந்த இடத்துல ஒரு ஊர் இருக்கு, அதுதான் சொர்க்கபுரி, இது நரகபுரி அப்படிங்கிற மாதிரி ஊர்லாம் கிடையாது. அது ஒரு இடம் கிடையாது, அது ஒரு அனுபவ நிலை அப்படின்னு சொல்றார். ஸ்வர்க்கம் என்பதை பார்த்தோம்னா ஒரு இன்பமான ஒரு அனுபவத்தை உணர்வது, அங்கே சென்றால் நமக்கு மனம் என்பது நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவ நிலை. அதே மாதிரி நரகம் என்பது அந்த குற்ற உணர்ச்சின்னு சொல்றா இல்லையா, நாம் தவறு செய்திருந்தால் நாம் நரகத்திற்கு செல்வோம் தெரியும் தானே, அந்த குற்ற உணர்வு என்பது நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும் தானே, அந்த குற்ற உணர்வு, அந்த அனுபவ நிலைதான் நரகம் என்று ஆதிசங்கரர் விளக்குகிறார். இது அத்வைத சித்தாந்தம். அதே நேரத்திலே விசிஷ்டாத்வைத்தமும் சரி, துவைத்த சித்தாந்தமும் சரி, சொர்க்கம் நரகம் உண்டு என்பதைத்தான் வலியுறுத்துகிறது. இதெல்லாம் எப்படி சார் சொல்லி இருக்கான்னு சொன்னா, அவரவர்கள் ஞான திருஷ்டியின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆன்மீக பெரியவர்கள் இருக்கார் இல்லையா, அவளால் அந்த ஞான திருஷ்டியின் மூலமாக இந்த உலகத்திலே தர்மம் தழைக்க வேண்டும், அப்படி புண்ணிய காரியங்களை செய்பவர்கள், நல்ல புண்ணிய ஆத்மாக்களாக இருப்பவர்கள், அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள், அங்கே அவர்கள் இன்ப நிலையை காண்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரையும் என்ன பண்றா, நல்வழிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஒரு தவறழித்தோம்னு சொன்ன
அந்த தவறு என்பதே இவர்களுடைய மனதிற்குள்ளாக புகுந்து அந்த குற்ற உணர்ச்சி என்பது இவர்களை துன்பத்திற்குத்தான் உள்ளாக்கும். நம்ம அப்படியே ஆதிசங்கரர் சொன்னதையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஞானியர்கள்லாம் அப்படித்தான் சொல்றா, இது உன்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கும். ஒரு எண்ணெய் கொப்பரையில போட்டு வாட்டுனா நம்முடைய உடம்பு எந்த அளவிற்கு எரியுமோ அந்த அளவிற்கு நீ தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அந்த குற்றமானது மரணத்திற்கு பின்னால் உன்னை தண்டித்துக் கொண்டே இருக்கும். உன்னுடைய ஆன்மாவானது அந்த துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்லித்தான் அது ஒரு நரகம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இது ஒரு அனுபவ நிலை என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. ரொம்ப தத்துவமா போக வேண்டாம். அவர்கள் எதுக்காக சொன்னான்னு சொன்னா, நம்ம சாதாரண மனுஷா, நம்ம ஞானியர் லெவல்ல யோசிக்க வேண்டாம். ஒரு சாதாரண மனுஷா எல்லாம் குழந்தைனே வச்சுக்குமே, இந்த குழந்தைகிட்ட சொல்லுவா இல்லையா, தப்பு பண்ணா அடிப்பேன், மிஸ் அடிப்பா அப்படிங்கிற நம்பிக்கை வர்றது தானே, அந்த அடிக்கிறா அப்படின்னு சொன்னா வலிக்கிறது தானே, அதுதான் நரகம். அதே நேரத்தில் நல்லது பண்ணா மிஸ் என்ன பண்றா, சாக்லேட் வாங்கி தரா, உன்னை அப்ரிஷியேட் பண்றா, உனக்கு அவார்டு கொடுக்குறா, உன்னை பாராட்டுறா இல்லையா, இதுதான் சொர்க்க நிலை அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டியது. சாதாரண மனுஷா தானே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மற்ற உயிர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லோரையும் சமமாக எண்ண வேண்டும். எல்லோரும் ஆண்டவனுடைய பிள்ளைகள் தான். இதிலே நான் உயர்வு நீ தாழ்வு என்கின்ற பேதம் இல்லாமல் எல்லோரையும் சரிநிலையாக பார்க்கும் பொழுது, எல்லோரிடத்திலும் சமமாக அன்பு செலுத்தும் பொழுது, எல்லோருமே இந்த பூலோகத்திலேயே நாம் வாழ்கின்ற காலத்திலேயே சொர்க்கத்தை அனுபவித்து உணர இயலும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.